தனுசு ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தங்களுடைய வாழ்வில் ஒரு நல்லதாவது நடக்காதா என காத்து கொண்டிருக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக பல வகையில் நல்ல செய்தி கிடைக்கும். அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் அடுத்த 30 நாட்களில் நிறைவாக உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. எனவே தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் ஏற்படக்கூடிய புதன் பெயர்ச்சி இந்த மாதத்தின் துவக்கத்தில் ஆட்சி பலம் பெறக்கூடிய புதன் 8ஆம் தேதிக்கு பிறகு மிக வலுவாக தனுசு ராசிக்காரர்களுக்கு நீச்ச நிவர்த்தி பெறுவது மட்டுமல்லாது அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகுகிறார். மங்களகாரகரான செவ்வாய் மிகவும் வலுவாக ருணரோக சத்ருஸ்தானத்தில் முற்பகுதியிலும் பிறகு சப்தமஸ்தானத்திலும் பலம் பெற போகிறார். சூரியன் ஆட்சி பலம் பெற போகிறாருங்க. சுக்கிரன் இப்படி பல அதிரடியான மாற்றங்களை சந்திக்கக்கூடிய இந்த வேளையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு சந்திரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் உறுதியாகவே 12 இடங்களிலுமே மாறி மாறி வலம் வர போகிறாருங்க. சந்திரன் 12 இடங்களிலும் மாறி மாறி வலம் வருவதால் நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பாக தான் நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. சாதகமற்ற அமைப்பில் அஷ்டமம் போன்ற இடங்களில் இருக்கும் போது அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருங்க. அதே சமயம் சுபத்துவ பாதையில் வளர்பிறை சந்திரனாக நன்மை தரக்கூடிய அமைப்பில் வலம் வரும்போது எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களை தேடி நிச்சயமாக வரும். இந்த வேளையில் மிகவும் வலுவாக ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் அதீத நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் 7ஆம் இடத்தில் வலம் வருகிறாருங்க. நினைப்பதை காட்டிலும் பல மடங்கு லாபத்தையும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உயர்வையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் அற்புதமான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான தருணத்தில் வலம் வந்து கொண்டிருக்கிறார். ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் அவர் சப்தமத்தில் இருக்கக்கூடிய இந்த தருணம் என்பது எந்தவிதமான எதிர்பார்ப்புகளாக இருந்தாலும் தனுசு ராசிக்காரர்களுக்கு எளிதில் பூர்த்தியாகும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் நீங்கும். நல்லபடியாக திருமணம், காதுகுத்து, வளகாப்பு, புதுமனை புகுதல் என பல்வேறு வகையான சுபகாரியங்கள் மிகவும் சிறப்பாக கைகூடுவதற்கான அற்புதமான யோக வாய்ப்புகள் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களை தேடி நிச்சயமாக வருகிறது. மகிழ்ச்சியை இரட்டிப்பாக மாற்றி கொடுக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு. உறவுகளுக்கிடையே ஏற்படக்கூடிய பகை உணர்ச்சி நீங்கி ஒற்றுமை பிறக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் வேற்றுமை, கருத்து வேறுபாடு போன்றவற்றில் மிக சிறப்பான மாறுதலையும் சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களை தேடி வருகிறது என்பதை ராசியின் அதிபதியான குரு பகவான் உறுதிப்படுத்துகிறார். அதோடு மட்டுமல்லாது கடன் சார்ந்த நெருக்கடிகள், சிரமங்கள் போன்றவற்றில் நல்ல மாறுதல் கிடைக்கக்கூடிய வகையில் ஒரு நல்லதாவது நடக்காதா என காத்து கொண்டிருக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் ஜென்ம ராசியை குரு பகவான் தனது பார்வையால் வலுப்படுத்துவதால் அதிரடியான மாற்றம் உறுதியாகவே இரட்டிப்பு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் நிச்சயமாக அமைய போகிறது என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார். மேலும் திருக்கணிதத்தின்படி சுகஸ்தானத்தில் சனி நுழைந்திருந்தாலும் பாக்கியத்தின்படி தைரியத்தில் தான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். அவருடன் மிக வலுவாக ராகுவும் இணைந்திருக்கிறார். மோட்சக்காரகரான கேது 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை வலு சேர்ப்பதால் பல வகையில் நன்மை உண்டு. ராகு மற்றும் சனியின் இணைவு பல வருடங்களுக்கு பிறகு உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியான பணிகளில் புத்துயிர் பெறக்கூடிய வகையில் மிக சிறப்பான மாறுதல்களை நிறைவாக சந்திக்க முடியும். இந்த தருணத்தில் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். சிறு முயற்சியிலே மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் விலகுவதோடு மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரும். நிரந்தர வேலை வாய்ப்பு, தற்காலிக பணியில் இருப்பவர்களுக்கு பணி நிரந்தரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான சாதகமான ஒரு சூழலும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கும்.
கிடைக்கிறது. வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் உங்களுடைய சிறு முயற்சியிலே வெற்றிகரமாக மாறுகிறது என்பதை வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடத்தில் ராகு மற்றும் சனி இணைந்திருப்பதால் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கைகூடும் என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றனர். எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகுகிறாருங்க செவ்வாய். வித்யாகாரகன் என்று அழைக்கக்கூடிய புதன் மிக வலுவாக ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் மங்களக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் மிக வலுவாக நீச்ச நிவர்த்தி பெறுவது மட்டுமல்லாது அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகுவதால் எடுத்த காரியம் அனைத்திலும் தடை தாமதம் இல்லாமல் சிக்கல் சிரமம் இல்லாமல் எளிதில் வெற்றி வாய்ப்பையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய நல்ல பல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. விவசாயம் சார்ந்த பணிகளில் தனலாபம் நிறைவாக அமையும். எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் தனுசு ராசிக்காரர்களுக்கு தடைதாமதம் இல்லாமல் எளிதில் வெற்றி கிடைக்குங்க. இந்த தருணத்தில் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியிலும் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது. நீண்ட நாட்களாக முயற்சி செய்தும் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியிலும் வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியிலும் தடை தாமதம் தோல்வியை சந்தித்து வந்த உங்களுக்கு அவற்றில் நிறைவான வெற்றி வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக இந்த வேலை அமைய போகிறது என்பதை திட்டவட்டமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க செவ்வாய். மேலும் பெரும்பாலும் 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை அலங்கரிக்கிறார் சுக்கிரன். இறுதியில் ஆட்சி பலம் பெற்று 6இல் அமருகிறாருங்க. பெரும்பாலும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை அலங்கரிக்கக்கூடிய சுக்கிரன் லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தை பார்க்கிறார். எனவே கலைத்துறை மற்றும் அரசியல் துறையில் பிரம்மாண்டமான வளர்ச்சி உறுதியாகவே உங்களை தேடி வரும். வருமானம் உயர்வதற்கான சாத்தியக்கூறுகளும் வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வருவதோடு வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது. முன்கூட்டியே அனைத்து வகையான பணிகளையும் உணர்ந்து சிறப்பாக செயல்படுவதோடு மட்டுமல்லாது வெளிநாடு சென்று உங்களுடைய கலை திறமைகளை வெளிக்கொணர்வதற்கான சந்தர்ப்பமும் கிடைக்க போகிறது. பல்வேறு வகையில உங்களுடைய தனி திறமைக்கென பயிற்சி மேற்கொள்வதற்கான சந்தர்ப்பமும் இந்த வேளையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது. சூரியனும் மிக வலுவாக 6ஆம் இடத்தில் முற்பகுதியிலும் பிற்பகுதியில் 7ஆம் இடத்திலும் வலம் வர போகிறார். எனவே இந்த வேளையில் உறுதியாகவே கட்சி மற்றும் மக்கள் மத்தியில் செல்வாக்கு உயரக்கூடிய வகையில் தனுசு ராசிக்காரர்களுடைய பணி சிறப்பாக அமையும். மறைமுகமான பிரச்சனைகள், அலைச்சல்கள், சிரமங்கள், ஆரோக்கிய தொல்லைகள் போன்றவை உறுதியாக கட்டுக்குள் இருக்கும் என்பதை திட்டவட்டமாக சூரியன் உறுதிப்படுத்தி கொடுக்கிறார். மேலும் இந்த வேளையில் ராசியின் அதிபதியான குருவுடன் இணைந்து மிகவும் வலுவாக சப்தமஸ்தானத்தை வலு சேர்க்கிறாருங்க வித்யாகாரகரான புதன். 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை செவ்வாய் மற்றும் கேது இணைந்து வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் தைரியஸ்தானத்தை சனி ராகு இணைந்து வலுப்படுத்துவதும் சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் 7ஆம் இடத்தை ராசியின் அதிபதியுடன் இணைந்து ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய புதனின் அமைப்பால் புதிய வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கும். கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். பெற்றோர் மற்றும் ஆசிரியரின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும். இந்த தருணத்தில் எழுத்து தேர்வு, நேர்முக தேர்வை எதிர்கொள்ளக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே வெற்றி கிட்டும் என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகின்றன கிரகநிலைகள். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாக தனுசு ராசிக்காரர்கள் இந்த வாரத்தில் வருகின்ற 4 செவ்வாய்க்கிழமைகளும் விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். ஒரு நல்லதாவது நடக்காதா என்ற சூழலில் நிச்சயமாக பல நன்மை நிறைந்த நற்செய்தியுடன் பல நல்ல வாய்ப்புகள் தனுசு ராசிக்காரர்களை தேடி உறுதியாக வரும் என்பதில் சந்தேகமே இல்லை.